என் இனிய உறவுகளே, நாம் இன்று 31/3/25 இருக்கின்றோம். ஆவியில் நிறைந்து ஜெபிக்க துதிக்க ஆர்வம் தாரும் ஐயா. அன்னையோடு இணைந்து இந்த தவ நாட்களில் இயேசுவின் பின் செல்வோம். நாம் தினமும் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 77 19 20. இன்று மாதத்தின் கடைசி நாள். நாம் இன்று இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாதம் முழுவதுமாக நம்மை கண்ணினிமை போல் காத்து, நம்மை கண்டித்து, நம்மை அரவணைத்து, நம்மை காத்து வந்த இறைவனுக்கு நன்றி. ஒவ்வொரு நாளுமாக நமக்கு எல்லா வசதிகளையும் செய்து தந்த இறைவனுக்கு நன்றி. நம்மில் எத்தனையோ பேர் நமக்கு கீழே குனிந்து பார்க்கும்போது தெரியும் நமக்கு கீழ் இருப்பவர்கள் என்ன வேதனை எப்படியெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்பதை. நாம் நமக்குள் இருப்பதை குறை கூறாமல் நம்மை நடத்தி வந்த இறைவனுக்கு நம்மால் முடிந்த அளவு நன்றி பலியை தவிர அவர் வேறு எதையும் விரும்புவதில்லை. முடிந்த அளவு நாம் இறைவனுக்கு நன்றி பலியை செலுத்த முயற்சி செய்வோம். இதோ இன்று நாம் முதல் வாசகம் எசையா நூலிலிருந்து 65 17 21. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 4 43 54. இயேசுவிடம் ஓர் அரசு அலுவலர் வந்து சாகும் தருவாயிலிருந்த தன் மகனை குணமாக்க வருமாறு வேண்டுகின்றார். தனது மகன் சாகப் போகிறான் என்று அறிந்திருந்தும் அவர் இயேசுவால் அவனை குணப்படுத்த முடியும் என்று அவர் நம்பினார். அவர் நம்பினதற்கிணங்க ஆண்டவர் தன் வார்த்தையை வல்லமையால் அந்த மகனை குணப்படுத்துகிறார். இயேசு உடன் வந்த தன் மகனை குணப்படுத்துவார் என்று அந்த அலுவலர் எதிர்பார்த்திருந்தாலும், நீ புறப்பட்டு போம், உன் மகன் பிழைத்து கொள்வான் என்ற வார்த்தைகளை நம்பி வீடு திரும்புகின்றார். வழியிலே தன் மகன் சுகம் பெற்றதை அறிந்து மகிழ்கின்றார். அதே நேரங்களில் நாம் எதிர்பார்ப்பது போல் இறைவன் செயல்படுவது கிடையாது. ஆயினும் நாம் எண்ணத்திற்கும் எதிர்பார்ப்புக்கும் மேலாகவே நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இறைவன் இருக்கின்றார். அவர் வார்த்தைகளை நாமும் நம்பி நிச்சயம் காண்போம். கடவுள் இறைவன் என்பவர் நம்முடைய பக்கத்து வீடோ எதிர் வீட்டுக்காரர் அல்ல, இல்லை நம்முடைய நண்பர் அல்ல, நம்முடைய பகைவர் அல்ல. நம்மை படைத்தவர் இஸ் த கிரியேட்டர் ஆஃப் அவர் லார்ட். கிரியேட்டர், நம்மை உருவாக்கியவர். அதான் எசையா 53 8 11 சொல்கிறது. அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். நமக்காக எத்தனையோ துன்பங்களை அனுபவித்தவர். நாம் சுகமாக இருக்க அவர் வேதனைப்பட்டார். நம் கஷ்டங்களுக்காக அவர் தாங்கி கொண்டார். சிலுவை என்பது வெறும் அடையாளம் மட்டுமல்ல, அது குற்றவாளிகளுக்காக மட்டும் தயாரிக்கப்பட்ட அந்த சிலுவை இன்னைக்கு உயர்த்தப்பட்டது என்றால், இந்த உலகில் எவையெல்லாம் ஒதுக்கப்பட்டு கேவலப்பட்டு ஒதுக்கி தள்ளப்படுகிறதோ அவையெல்லாம் உயர்த்தப்படும். ஏனென்றால் ஒதுக்கப்பட்ட கல்லை மூளைக்கல்லானது என்பது போல அந்த சிலுவை அவமானத்தின் சின்னம். ஆனால் அது இன்று கிறிஸ்தவர்களின் வெற்றியின் சின்னம். இயேசுவே, மீண்டும் ஒருமுறை என் நீர் கண்முன் விழுவதை காண்கின்றோம். நீர் கீழே விழுந்ததன் மூலம் நீர் உண்மையான மனிதன் என்பதை எனக்கு உறுதிப்படுத்துகின்றீர். விழுந்தாலும் அது வலிமையோடு மீண்டும் எழுகின்றாய். மீண்டும் எழுவதன் மூலம் உயிர்ப்பை அறிவிக்கின்றீர். மனித குலத்தின் பாவத்தை உயிர்ப்பை தோள்களில் சுமக்க நீர் தயாராயிருப்பதை வெளிப்படுத்துகின்றீர். நீர் மண்ணில் விழுந்து தாழ்ச்சியின் செய்தியை எங்களுக்கு அனுப்புகின்றீர். இதோ அந்த அரசன் அவ்வளவு பெரிய அலுவலர், அவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அந்த தாழ்ச்சியோடு வந்த இறைவன் முன் மண்டியிட்டு, என்னுடைய மகனை, என்னுடைய ஊழியனை குணப்படுத்துங்கள் என்று கேட்டது போல எங்களுக்கு அந்த தாழ்ச்சியை எங்களுக்கு தாரும். நீர் கீழே விழுந்து மண்ணிலிருந்து பிறந்தவர்கள். நாங்கள் உம்மோடு ஒப்பிடும்போது நாங்கள் ஒன்றுமில்லா மண். ஆனால் நீரோ எங்களைப் போல் மாற விரும்புகின்றீர். எங்கள் துன்பங்களோடும் பலவீனங்களோடும் வியர்வையோடும் நெருக்கம் காட்டுகின்றீர். துக்கம் உம்மை ஆட்கொள்கின்றது. இருப்பினும் ஆற்றலோடு பயணத்தை தொடர்கின்றாய். போராட்டத்தின் துயரின் முடிவு மாட்சி அல்லது மோட்சம் என்பதை நீர் அறிவீர். நீர் எங்களுக்கு முன்பாக சென்று விண்ணக கதவுகளை திறந்து வைத்திருக்கின்றீர். நீர் வினோத அரசர், மண்ணில் புரளும் வினோத அரசர். நீர் விழுந்தது எங்களுக்காக,
தியாகச் செயல் நீர் செய்த இந்த தியாக செயல் என்றும் என் கண்முன் இருக்கின்றது. வரலாறு உம் தியாகத்தை என்றும் உற்று நோக்கும். நாங்கள் விழுந்தாலும் எழுந்தாலும் நடக்கவும் எங்கள் தோள்களில் இருந்து எங்கள் தோல்விகளில் இருந்து நாங்கள் கற்கவும் வரம் தாரும். உம்மோடு நாங்கள் இருந்தால் நாங்கள் விழுந்தாலும் உம் கரங்களை பற்றி கொண்டு மீண்டும் எழுந்திருப்போம். நாங்கள் உமது தாழ்ச்சியின் செய்தியை புரிந்து கொள்ளவும் உமது அன்பை உணரவும் வரம் தாரும். துன்புறுவோருக்காகவும் துணை புரிவோருக்காகவும் வீழ்பவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தூக்கி எழவும் பிறர் கண்ணீரை துடைக்கவும் கற்றுத்தாரும் இயேசுவை போல. அன்பிறைவா, இதோ அந்த அரசு அலுவலர் கேட்டவுடன் பெற்றுக்கொண்டது போல எத்தனையோ பேர் இன்று கேட்கும் அனைவருடைய தேவைகளையும் சந்தியும். இதோ மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.